வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஜெயமான வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, பாவமில்லாத ஒரு வாழ்க்கையாய், தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாய், தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாய், தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாய், தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாய் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கணும். அதுதான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஜெயமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு காலத்துல நம்ம இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், பிசாசினுடைய அதிகாரத்தில் இருந்தோம். அப்பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை தான். ஏன்னா அது பிசாசு இருந்த வாழ்க்கை, இருள் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் என்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு முத்தரிக்கப்பட்டோமோ, அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை மேன்மையான ஒரு மகிமைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நடத்துமா. அது என்ன மேன்மையான மகிமை என்று சொல்லி பார்க்கும்பொழுது, எப்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ, அதே போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படி நமக்கு அருள் செய்வாராம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மேன்மையான மகிமை. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் நம்ம பெற்று ஆசீர்வாதத்தோடு வாழ்க்கையை வாழ வேண்டும். தோல்வியான ஒரு வாழ்க்கை அது முன்பு இருந்த வாழ்க்கை, ஆனால் இப்போ அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் இருக்கிற வாழ்க்கை என்பது ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. இங்கே வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனம் வாசிங்க. கிரிகைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இங்க நம்ம பார்க்கிறோம், குளிரும் அல்ல அனலும் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாத ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? வாந்தி பண்ணிடுவாராம். நம்ம எப்போ நமக்கு வாந்தி வரும் தெரியுமா? சரியா ஜீரணம் ஆகலைன்னா, ஏற்றுக்கொள்ளலைன்னா, ஒவ்வாம வந்ததுன்னா வாந்தி பண்ணிடும். இப்போ அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் நல்ல பரிசுத்தமா வாழ்க்கை வாழ்வாங்க, விசுவாசம் இருக்கும். ஒரு நாள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்குவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க.
ஆனால் அடுத்த நாள் என்ன ஆகிடுவாங்க தெரியுங்களா? அப்படியே தலைகீழாக அவங்களுடைய வாழ்க்கை மாறிடும். பரிசுத்தம் போயிடும், விசுவாசம் போயிடும், சாட்சி போயிடும், ஜபம் போயிடும், வேத வாசிப்பு போயிடும். இதுதான் அனல் இல்லாமல் குளிர் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஆண்டவர் விரும்பாத ஒரு வாழ்க்கை. அது தோல்வியை கொண்டு வருகிற வாழ்க்கை. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? அவருடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட்டுடுவாராம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இல்லை, 17வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் சொல்கிறபடியினால் சிலர் என்ன ஆகிடுவாங்கன்னா, இப்படி ஒரு இது அவங்களுக்கு அவங்க இருக்கிற அந்த நிலைமையை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க உணர்றதில்லை. நான் இப்படி குளிர் ஒரு நேரத்தில் குளிராக இருக்கிறேன், ஒரு நேரத்தில் அனலாக இருக்கிறேன். அது அவங்க என்ன பண்ணுறதில்ல, உணராமல் இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்களை தேற்றிக் கொள்கிறவர்களாகவும் மற்றவர்களோடு அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஒத்து அவங்களுடைய நிலைமை சரியாக இருக்குது என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, தங்களை என்ன பண்ணுறாங்க, சரியானவர்கள் என்று தங்களையே திருப்திப்படுத்தி கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பிலே புடமிட்ட உன் பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடித்துக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களும் இடத்துல வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும் என்று உனக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். நீ சரியா இருக்கணும். நீ என்ன குறை இருக்கிறியோ அதை நீ உணர்ந்து என்னிடத்துல வா. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஏன்னு சொன்னால் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது சொல்லுங்க? எப்படி இருக்கு? ஒரு நாள் ஒரு நாள் நல்லா அனலாகவும் ஒரு நாள் குளிராகவும் இருந்துச்சுன்னா அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது தேவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை. அது நிர்பாக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை, பரிதபிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை, தரித்திரமான ஒரு வாழ்க்கை, குருடான ஒரு வாழ்க்கை, நிர்வாணமா இருக்கிற ஒரு வாழ்க்கை. சரிங்களா? இந்த வாழ்க்கை உங்களை தோல்வி அடைய செய்யும், உங்களை ஜெயம் கொள்ளாதபடிக்கு தடுத்து விடும். கர்த்தர் சொல்றார்ல, நீ ஜெயம் கொண்டு வாழும் பொழுது என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன். ஆண்டவருடைய அருகிலே சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிங்காசனத்தில் யார் உட்கார முடியும்? ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு காலத்தில் இருள், அந்தகாரம், பாவம், அக்கிரமம், பிசாசு, அந்த ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை சிக்குண்டு இருந்தது. அப்போ தோல்வி தான். ஆனா இப்போ அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, பாவத்தை ஜெயித்து வாழ்கிற வாழ்க்கை, பாவத்தின் மீது அதிகாரமுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. பாவத்தையும் பிசாசையும் எல்லா பலவீனம் மிதித்து ஜெயமோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் புரோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. அந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தான் உங்களை எங்க கொண்டு போவோம்? அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படி செய்யும். இன்னைக்கு
உண்மையிலுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆராய்ந்து பார்த்து எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோன்னு சொல்லி உணர்ந்து கொள்ளணும். இன்னைக்கு இருக்கிற இந்த நிலை சரியில்லாத ஒரு நிலை. நம்ம எந்த விதத்திலும் திருப்திப்படுத்தி கொள்ளக்கூடாது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்த கர்த்தர் வாந்தி பண்ணி போட்டுரும். அவர் விரும்ப மாட்டார். இன்னைக்கு நம்மளுடைய நினைவு என்ன தெரியுங்களா? எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார், தேவன் நம்மை அங்கீகரித்து கொள்வார் என்கிற தவறான புரிதல் இருக்கிறது. இல்லவே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைனா இதுதான் இப்படித்தான் இருக்கும். இது எந்த விதத்திலும் மாறுபடாது. புரிஞ்சுச்சிங்களா? ஆமாம். இன்னைக்கு நம்ம தோல்வியில் ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா அது நிர்வாக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை, பரிதவிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை, தரித்திரமான ஒரு வாழ்க்கை, குருடான ஒரு வாழ்க்கை, நிர்வாணமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அதில் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்துல வா, நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், சரி பண்ண போகிறேன். உனக்கு எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு அருள் செய்து உன்னை சரியான பாதையிலே நடத்துவேன். தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காருங்க, கேளுங்க. ஆண்டவரே, நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும், எனக்கு நீர் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருந்து, சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழும்போது மேன்மையான, மகிமையான, மகத்துவமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போவோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான, மேன்மையான ஆசீர்வாதத்தை ஜெயம் கொண்டு வாழ்கிற ஒவ்வொருவருக்காக வைத்திருக்கிறார். ஆமென்.